வணக்கம் நேர்களே. இன்றைய வீடியோ தொகுப்பில் நாம் பார்க்க இருப்பது, அதாவது கொட்டைப்பாக்கு, நாட்டு கொட்டைப்பாக்கு இருக்கு இல்லையா, அந்த கொட்டைப்பாக்கை வச்சு நமக்கு விரும்பிய நபரை எப்படி நம்ம வசியம் செய்யலாம். ஆணை எப்படி வசியம் செய்யறது, ஆண் பெண்கள் எப்படி வசியம் செய்யறது, பெண்கள் ஆண்கள் எப்படி வசியம் செய்யறதுன்னு ஒரு 2 முறைகள் இருக்கு. அதை பார்ப்போம். ஒன்றும் இதுக்கு பெரிய விஷயமெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த கொட்டைப்பாக்கு கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, கொட்டைப்பாக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இல்லையா கொட்டைப்பாக்கு. இது நிறைய பேர் நிறைய விஷயங்கள் போட்டிருப்பாங்க, நிறைய விதங்களாக போட்டிருப்பாங்க. இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒரு விதங்களாகப்பட்டது வேற. சரியா? இந்த முறையாகப்பட்டது கொஞ்சம் அருவருக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். அப்படி இருந்தும் இதுக்கு மந்திரமெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம செய்யக்கூடிய ஒரு இந்த விஷயம் நமக்கு கலந்து கொடுக்குறோம் இல்லையா, குறிப்பிட்ட நபருக்கு கொடுக்குறோம் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்களை தான் செயல்படும். எப்படின்னா, ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாளாக பார்த்துக்குங்க, காலையிலேயே விடியற் காலையிலே முன்கூட்டியே போயிட்டு நாட்டு மருந்து கடையில் போய் கொட்டைப்பாக்கை கேட்டு வாங்கிட்டு வச்சுக்கோங்க. வாங்கிட்டு வச்சுக்கிட்டு ஆணாக இருந்தால், அதாவது ஆணாக இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை காலை ஈவினிங் நீங்கள் போகிறீங்க இல்லையா, காலையிலே சூரிய உதயத்துக்கு முன்னே நீங்கள் என்ன செய்யணுனாக்க, உங்களோட விந்து இருக்கு இல்லையா, விந்து இந்த கொட்டைப்பாக்கு இருக்குல்ல, கொட்டைப்பாக்கு கொஞ்சம் பள்ளமாக இருக்கும். அந்த பள்ளத்தில் உங்களோட விந்து குலுக்கி எடுத்து ஒரு 3 சொட்டு 4 சொட்டு அதில் விடணும். விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாக்க, அது வெயில் படாத இடத்துல நெல்லே வச்சு உலர்த்திக்குங்க, காய வச்சுக்கங்க. அந்த விந்து அந்த பள்ளமாக இடத்துல விட்டு கொஞ்சம் காய வச்சு எடுத்துக்கங்க. அதாவது வெயில் படாமல் நிழல்லே உலர்த்தணும். சரியா? நிழல்லே உலர்த்தணும். இதாவது பெண்கள் என்ன செய்வீங்கன்னாக்கா, ஞாயிற்றுக்கிழமையிலேயே நீங்கள் முதல் யூரின் போகிறீங்க இல்லையா, காலையில் எழுந்திருத்து காலையில் ஏஞ்சி முதல் முறையாக யூரின் போகிறீங்க இல்லையா, அந்த யூரினுக்கு ஒரு டப்பாவில் பிடிச்சி வச்சுக்கிட்டு, அந்த டப்பாவில் உங்களோட இந்த நாட்டு கொட்டைப்பாக்கு இருக்கு இல்லையா, இந்த கொட்டைப்பாக்கை அந்த டப்பாவில் போட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு மறாவது நாள் அந்த டப்பாவில் அதாவது இப்போ ஞாயிற்றுக்கிழமை பண்ணுறீங்க, திங்கக்கிழமையை ஞாயிற்றுக்கிழமை காலையில் நீங்கள் உங்களோட ஈரனில் போட்டு ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு திருப்பி மறாவது நாள் திங்கக்கிழமை காலையில் எடுத்து, காலையில் அந்த டப்பாவில் நீங்கள் ஈரனில் ஊற வச்சது நாட்டு கொட்டைப்பாக்க டப்பாவில் அதை எடுத்து நிழலில் வச்சு உலர்த்திக்கிட்டு அது நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் நல்லா பொடி பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாக்கா, சேமித்து ஒரு செம்பு டப்பிலையோ அல்லது ஒரு மண் பாத்திரத்திலேயே போட்டு வச்சுக்கிங்க. இதே மாதிரி தான் ஆண்களும் அந்த விந்து நல்லா ஊறி நல்லா காய்ச்சி போனதுக்கப்புறம் நீங்களும் பவுடர் பண்ணி வச்சுக்கிங்க. இந்த கொட்டைப்பாக்கை பவுடர் பண்ணி வச்சுக்கிங்க. 2 பேரும் நல்லா காய்ச்சதுக்கப்புறம் பவுடர் பண்ணி வச்சுக்கணும். பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு பெண்கள் ஆண்களுக்கு கொடுக்குறதா இருந்தாக்க நான் சொன்னேன், இந்த மாதிரி பண்ணுங்க. அவங்க சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் ஒரு 3 சிட்டிகை கொஞ்சம் கொஞ்சம் போல் எடுத்து சாப்பாட்லேயோ அல்லது ஏதோ ஒரு பொருளே கலந்து கொடுத்துருங்க. கலந்து கொடுத்துட்டு அவங்க உள்ளுக்கு சாப்பிட்டாங்கனாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட மனசை மாற்றும். உங்களோட நினைவு எண்ணங்கள், ஏன்னா இப்போ உங்களோட என்ன விஷயங்கள்லாம் இதில் அந்த கிருமிகள் பாக்டீரியாக்கள் இருக்குதுன்னு யோசிக்காதீங்க. சரிங்களா? அது இருக்கதான் செய்யும். அது பின் விளைவுகள் வராப்போ பார்த்துப்போம். ஏன்னா இப்போ நம்மளுக்கு தெரியும், நம்ம இதெல்லாம் தான் இவ்வளோ பண்ணியிருக்கோம் செஞ்சுருக்கோன்னு. அதுக்கான பாதுகாப்பு வழிகள் செய்கிறதுக்கு பண்ணுறது உங்களுக்கு தெரியும் இல்லையா. அவங்களுக்கு கொஞ்சம் உடல் பாதி விஷயங்கள் ஏற்படாத அளவுக்கு, உடல் பாதிப்பு ஏற்படாத அளவுக்கு கொஞ்சம் நீங்கள் மருந்து மாத்திரைகள் விஷயங்கள் கொடுத்து கொஞ்சம் சரி பண்ணிக்கங்க. சரிங்களா? ஏன்னா இப்போது நம்ம பேச்சு கேட்க மாட்டுறாங்க, அடங்க மாட்டுறாங்க. எப்படியா நம்ம கைப்பக்கம் வரணும், நம்ம இவங்க பக்கத்தில் இருந்தால் தான் நம்ம சந்தோஷம். எல்லா காரியங்களும் இவங்க பக்கத்தில் தான் நம்ம சாதிச்சிடலாம். சரியா? நம்ம ஆசைப்படுற நபர் பக்கத்தில் இல்லாமல் இருந்தால் நம்மளுக்கு நரகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. பக்கத்தில் இருந்தாலே போதும். சில விஷயங்கள் மழையாக தெரியறதெல்லாம் நம்ம துரும்பா தூசியாக நம்ம தட்டிக்கிடாது இல்லையா. அந்த மாதிரி விஷயங்கள் நிலைகள் ஆகப்பட்டு ஏற்படும் இல்லையா. அந்த காரணத்தில் பக்கத்தில் இருந்தால் எல்லாத்தையுமே நீங்கள் செஞ்சுருவீங்க, சமாளிச்சிருவீங்க இல்லையா. அந்த காரணத்தினால இந்த மாதிரி கொடுங்க. சாப்பாட்டில் கலந்து ஒரு 3 சிட்டியை கலந்து கொடுத்துக்குங்க. சரியா? கலந்து கொடுத்துட்டே வந்தீங்கன்னாக்க இந்த கொட்டைப்பாக்கு எவ்வளோ இருக்கோ டைம் கொஞ்சமாக உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு வாங்க. ஆனால் ஒரு 3 நாட்கள்லையோ 4 நாட்கள்லையோ உங்கள் மேலே அவங்க பிரியமாக வர்றதுக்கான வழிகள் இருக்கும். எல்லாம் நீங்கள் நினச்ச ஆசை, எந்த விஷயங்களுக்காக நீங்கள் ஆசைப்பட்டு இந்த காரியங்களை நீங்கள் செஞ்சீங்களோ அந்த காரியங்களாகப்பட்டது அப்படியே நடக்கும். சரியா? அதனால் இந்த விஷயமாகப்பட்டது ஒரு நல்ல முறை. இந்த முறையை நீங்கள் பின்பற்றி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும்.
உங்களுக்கு நீங்களே செய்கிறதும் தப்பு கிடையாது. அதனால் செஞ்சு பாருங்கள், நல்ல பலனே கிடைக்கும். நன்றி, வணக்கம்.